பஞ்சம் வாட்டி எடுக்க போகிறது. எல்னினோ தரும் சமிக்கை. தமிழக மக்களே, உங்களுக்குத்தான். உலக நாடுகளை பெரும் கவலையில் ஆழ்த்தும் வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சக்தி வாய்ந்த சூப்பர் எல்னினோ உருவாகி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 150 முதல் 175 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த எல்னினோ வலுப்பெற்று வருவதாக அமெரிக்காவின் பெர்க்லி எர்த் அமைப்பின் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இருந்து பருவநிலை பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதுவரை பதிவானவற்றிலேயே மிகவும் தீவிரமான எல்னினோ நிகழ்வாக இது அமையக்கூடும் என்று பல்வேறு காலநிலை மாதிரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக 2015-16ஆம் ஆண்டில் உலகம் கண்ட மிக கடுமையான எல்னினோவை கூட இந்த முறை மிஞ்சும் வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். ஆனால் உலக வெப்பநிலை உயர்வுக்கு எல்னினோ மட்டும் காரணமல்ல என்றும், மனிதர்களின் செயல்பாடுகளால் ஏற்கனவே பூமி அதிக வெப்பமடைந்து வரும் நிலையில் இந்த எல்னினோவின் தாக்கமும் இணைந்தால் 2027ஆம் ஆண்டு உலக வரலாற்றிலேயே அதிக வெப்பம் பதிவாகும் ஆண்டாக மாறக்கூடும் என்ற கவலையும் எழுந்துள்ளது. தற்பொழுது பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட சுமார் 0.8 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. இதன் விளைவாக உலகின் சராசரி வெப்பநிலை 1.7 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இதனால் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்ட 1.5 டிகிரி செல்சியஸ் பாதுகாப்பு இலக்கே மீறப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளின் கணிப்புப்படி 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் மிக தீவிரமான எல்னினோ உருவாக 80% வாய்ப்பு உள்ளது. அதன் தாக்கம் 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை தொடர 90% வாய்ப்பு இருப்பதாகவும் அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக உலகின் பல பகுதிகளில் கடுமையான வறட்சி, அதிக வெப்ப அலை, காட்டுத்தீ, திடீர் கனமழை, வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்கள் அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடல் வெப்பநிலை உயர்வால் பவளப்பாறைகள் கடுமையாக சேதமடைவதுடன் காடுகளும் பெருங்கடல்களும் கார்பன் டை ஆக்சைடை குறைவாக உறிஞ்சும் சூழல் உருவாகி உலக வெப்பமயமாதல் மேலும் தீவிரமடையக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் இதன் தாக்கம் கடுமையாக இருக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தென்மேற்கு பருவமழை குறையக்கூடும் என்பதால் தமிழ்நாட்டில் சம்பா சாகுபடி விளைச்சல் 50% வரை குறைய வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மழை தாமதம், நிலத்தடி நீர்மட்டம் சரிவு, குடிநீர் தட்டுப்பாடு, விவசாய பாதிப்பு மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு போன்ற பிரச்சனைகளும் உருவாகலாம் என்று கூறப்படுகிறது. எனவே உலகம் முழுவதும் பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் தீவிரமடைந்து வரும் இந்த சூழலில் எல்னினோவின் விளைவுகளை எதிர்கொள்ள அரசுகளும் பொதுமக்களும் முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகியுள்ளது.